லைஃப்பில் இப்போ பாஸ்ட்டுக்கு போகிறீங்க ஓகேவா, பாஸ்ட்டுக்கு போய் இந்த ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இன்னுமே சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னா பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறது வந்து என்னோட அம்மா தான். என்னோட அம்மா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னோட அம்மா என்னோட ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தது எங்கள் அம்மா. நாங்கள் 3 பொம்பளை பசங்க. ஆனால் எனக்கு வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர்த்துல என்னோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எங்கே வெளியே போனால் கூட நான் அப்படி தான் தெருவில் ஒரு குழந்தை மாரி ஆடிக்கிட்டே போவேன். எங்கள் அம்மா அப்படி ஜாலியாக விட்டுருவாங்க என்ன, உன் இஷ்டத்துக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் விட்டுருவாங்க. நான் பாட்டு ஜாலியாக வருவேன். அம்மா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, நீ எதுவுமே யோசிக்க மாட்டேன்ற, யோசிக்காமல் ஒரு விஷயத்தை நீ சடனாக பண்ணிடுற, யோசிச்சு நிதானமாக செயல்படுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் தான். ஆனால் எதை எடுத்தாலுமே யோசிக்க மாட்டேன். யோசிச்சிருந்தா நான் இந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டேன், நான் யோசிக்கிறேன். ஆனால் எல்லாருமே எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு மறுபடியும் எனக்கு ஒரு கிஃப்டாக எனக்கு வந்து கிஃப்ட் வந்துருச்சு. அம்மா இருக்கிற இடத்துல இப்போ என்னோட பொண்ணு இருக்கா. என் அம்மாவோட டிட்டோ தான் என்னோட பொண்ணு. ஆனால் டிட்டோ பொண்ணு இருக்கா, பட் ஆனால் அம்மா இல்லை அந்த இடத்துல. அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். கடவுள்கிட்ட கேட்பேன், எனக்கு மறுபடியும் ஒரு ஃபியூச்சர் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எங்கள் அம்மா வேணும். அம்மா கூட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அம்மா தான் ஃபர்ஸ்ட். அப்படி ஒரு விஷயம் ஏன்னா மேபி சில பேருக்கு இல்லாதனால சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்த கூட அம்மா கிட்ட சொல்லலாம்.